இன்னொன்னு சொன்னேன், பொண்டாட்டி வீட்டுல போனா பொண்டாட்டி விஷம் வச்சு சாவடிச்சிருவான்னு. பசங்க நம்ம பசங்க சொந்த பசங்க காரி துப்புவாங்கன்னு சும்மா இருந்தேன். சொன்னதான் சொல்றேன். அங்க சொன்னல இந்த வாட்சி சொன்னல நானு சொன்னேன் இல்லையா? அப்புறம் பேசுறீங்க? யாருக்கு பதவி ஆசை, யாருக்கு என்பதை அவர் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். நான் சொல்றேன், உங்களுக்கும் புள்ள இருக்குது, எனக்கும் புள்ள இருக்கிறான். கேட்டுக்கோ. முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே புள்ள, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த இடத்துல இப்ப சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் புள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன். உன் புள்ளைய கொண்டாந்து விட்டா என் புள்ளை மேல தலை மேல சத்தியம் அடிச்சு சொல்றேன். நீங்க சொன்னது என்ன 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 சொன்னீங்க? திமுகவோடு உங்களுக்கு உறவும் இல்லை எதுமா? காலையில எங்களுக்கு செய்தி வருது, நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்றீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியில இருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில பங்கேற்கல, அவங்க வெளியில இருந்து நமக்கு ஆதரவு தருகிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க மட்டும் ஒரு அமைச்சர் கொடுங்க, மீதி எல்லாம் நீங்க எடுத்துங்க, நமக்கு ஒரு 25 அமைச்சர்கள் கிடைக்கும். நான் கேட்டேன், இது எப்படி? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம்